வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி 2026ஆம் ஆண்டுதான் சனிப்பெயர்ச்சி நடைபெறும். வரும் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி நடைபெறுவது திருநள்ளாற்றுக்கு கோயிலில் கடைபிடிக்கப்படாது. அன்று சனீஸ்வர பகவானுக்கு தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும். பக்தர்கள், ஜோதிடர்கள், அர்ச்சகர்களுக்கு திருநள்ளாற்று தர்பிணீஸ்வரர் தேவஸ்தானம் நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா வாக்கிய பஞ்சாங்க கணக்கின்படி 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி இரவு சனிப்பெயர்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி நடைபெறுவதால் இந்த சனிப்பெயர்ச்சி தனி திருநள்ளாற்று ஆலயத்தில் கடைபிடிக்கப்படுவதில்லை. இதனை பக்தர்கள் தெளிவுபடுத்தும் வகையில் திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் அதிகார தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் அதில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வரும் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறாது என்றும், வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி 2026ஆம் ஆண்டு நடைபெறும். அன்று நடைபெறும் சனிப்பெயர்ச்சி குறித்த தேதி, நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். வரும் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவானுக்கு தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும். பக்தர்கள், ஜோதிடர்கள், அர்ச்சகர்களுக்கு திருநள்ளாறு தர்பிணீஸ்வரர் தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்களிடையே குழப்பத்தை தெளிவுபடுத்தினர். இருந்தாலும் அதிக அளவு பக்தர்கள் திருநள்ளாறு வருவார்கள். அதேபோல் பள்ளிகள், தேர்வுகள் முடிந்த கோடை விடுமுறை என்பதால் தினம்தோறும் திருநள்ளாறு கோயிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்து காணப்படும் என்பதால் கோயில் நிர்வாகம் பக்தர்கள் எளிதாக சுவாமி தரிசனம் செய்வதற்கு சிறப்பு பாதைகளை அமைத்து வருகின்றனர். பக்தர்கள் கூட்ட நெரிசல் சிக்கிக் கொள்ளாமல் கூடுதல் பாதைகள் அமைக்கப்பட்டு வரிசை பகுதிகளை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமைகளில் இருந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும் என்பதால் கோயில் நிர்வாகம் சார்பாக பக்தர்கள் எளிதாக சுவாமி தரிசனம் செய்து மன நிறைவோடு செல்ல அனைத்து ஏற்பாடும் கோவில் நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது.